படம் எப்படி இருந்தது ரெட்டத்தலை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 2 டியூவல் ஆக்ஷன் தான். ஏன்னா நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒருத்தரே 2 விதமாக ப்ளே பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. பட் படத்தை நீங்கள் பார்க்கும்போது வந்து டியூவல் கேரக்டர் தான், 2 பேருமே நெகட்டிவ் ஷேட் தான். இதை யாரை வில்லனாக பார்க்கணும் யாரை ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்றத பார்க்குற ஆடியன்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா 2 பேருமே வந்து வில்லன் ஷேடில் தான் இருப்பாங்க, நெகட்டிவ் ஷேடில் தான் இருப்பாங்க. இதில் ஒருத்தரோட ஒருத்தர் யார் இதில் முக்கியமான வில்லன் கண்டுபிடிக்கிறதா கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க ஒரு ட்விஸ்ட்டோட. பட் இதில் வந்து என்னன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓகே அண்ட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயின் வராங்கல்ல, இந்த 2 பெரிய வில்லனோட இவங்க இன்னொரு நெகட்டிவ் ஷேடு. அதாவது இந்த 2 பெரிய வில்லனை நான் வந்து அல்வா கொடுத்து தூக்கிட்டு போயிடுவேன்ற மாதிரி அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதான் நமக்கு அந்த கடைசி ட்விஸ்ட்டில் தான் யார் பெரிய வில்லன் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே ஹீரோ அப்படின்றத தாண்டி யார் அந்த பெரிய வில்லன் அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கதை வந்து இந்த கேங்ஸ்டர் இதை வந்து பேஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த ஆதி பகவான் பில்லா மாதிரியான படம் நம்ம பார்த்துருப்போம்ல. அதாவது ஒருத்தர் பண்ண ஒரு தப்புக்கு இன்னொருத்தர் வந்து மாட்டிப்பார். ஸோ ஒருத்தர் அந்த கேங்ஸ்டராக இருப்பார், இன்னொருத்தர் அண்டர் டாகாக இருப்பார், அவர் மாட்டிப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்ப்போம். அதில் நம்ம யார் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவர் ஏன்ப்பா இவர் மாட்டினாருன்னு யோசிப்போம்ல, அந்த ஆள் வந்து இன்னொரு பெரிய வில்லனாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் கதை வந்து ட்ராவல் பண்ணுது. பாட்டு வந்து நம்ம தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருந்தார், கண்ணம்மா கண்ணம்மான்னு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. தேட்டரில் வந்து அது கொஞ்சம் நல்லா ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இல்லை இது அவருக்கு 3வது படம் நினைக்கிறேன். ஆல்ரெடி மாஃபியான்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அப்புறம் தடம், அதுக்கப்புறம் இது. ஸோ இல்லை டியூவல் ஆக்ஷன் அப்படின்னும் போது அவருக்கு வந்து புதுசாக இதை பார்க்குற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் அவர் என்னன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் டபுள் ஆக்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். பட் நிறைய பேர் இந்த படத்தை வந்து தடமோட கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. தடமோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அதில் 2 பேரும் வந்து ட்வின்ஸ், அண்ணன் தம்பிங்க, ஒருத்தரை இன்னொருத்தர் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. பட் இங்கே யார் இருக்கிறதுலே மோசமான வில்லன் அப்படின்றது தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட் வந்து இருக்கும். காமெடியும் இருக்கான்னு கேட்குறீங்க, பட் காமெடி இந்த படத்தில் வந்து கிடையாது. ஜான் விஜய் வந்து வச்சிருக்காங்க, பட் அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. அவர் வந்து கொஞ்சம் வில்லனிசமாகவும் அவர் வந்து அருண் விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஒரு இது வந்து பண்ணுவார். அதே நேரத்தில் காமெடி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் காமெடியை ஃபோக்கஸ் பண்ணலை இதில். அவங்க இல்லை நம்ம அருண் விஜய் சாரோட ஃபிசிக்காகவே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த ஃபிசிக்குக்கும் அப்படியே அந்த ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கும் இவர் வந்து அந்த சண்டைலாம் இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் இவர் வந்து ஒரு 5-6 பேர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். எப்படா இவர் வந்து ஒரு 5-6 பேர் அடிக்கிறாரு, இவரே வந்து நார்மலான ஒரு லைஃப் தானே வாழ்றாரு அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸாக அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இவர் நல்ல ஒரு ட்ரெயின்டு ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம லாஜிக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து இதுவாக பேச முடியாது. செம்மையாக இருக்குது மூவிஸ், சூப்பராக வந்திருக்கு. ஐயோ ஒரு சாங் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுதான் ரிலீஸ் பண்ணாங்க தனுஷ் சார். அது எப்படி சொல்கிறது, லாஸ்ட் டைமில் பிளான் பண்ணி மலேசியா போய் எடுத்தாங்க. ஸோ நான் இதில் ஒரே ஒரு போலீஸ் கேரக்டர் ஒரே ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவேன். ஸோ என்னோட பொண்ணு அவள் வந்து ஹீரோயினோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்கா. ஸோ மூவி சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து லவ் முக்கியம், ஹீரோயினுக்கு வந்து பணம் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அது நீங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்களேன், படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்காது. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது. ஃபைட் சீன் தான் அருண் விஜய் சார் வேற மாதிரி மிரட்டி விட்டுருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 கேரக்டருமே அவரோடது ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப மேன்லியாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம், டைமிங் மட்டும் கம்மி, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. தேட்டரில் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைட் சீன்ஸ் செம்மையாக இருக்குது. மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை ஆக்சுவலி அவர் ஸ்டார்டிங்கில் பண்ண படத்தை கம்பேரிஷன் பண்ணும்போது இப்போ கரண்ட்டில் கொஞ்சம் வருஷமாக அவர் பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப ஸ்டோரி வந்து செலக்டிவாக பண்ணுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவரோட மூவிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரொம்பவுமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்காரு. ரொம்ப யங்காக இருக்காரு. ஆனால் படம் ரெட்டத்தலை எப்படி இருக்கு? பார்க்கலாம், நல்ல படம் தான். நல்ல படம் தான். எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் உள்ள கொடுத்துருக்காரு? ஒரே ஆள் 2 விதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஃபைட்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டு ரொம்ப காமிச்சிருக்காரு. இந்த படம் ஃபைட் மாதிரி வேறு எந்த படத்துலையும் போட்டிருக்க மாட்டார்.
ஏன்னா ஸ்டைலிஷான ஃபைட்டு இது. ஒரு பாட்டை அப்படி போட்டு விட்டு அந்த பாட்டிலே அப்படியே பயணிச்சிங்களே நிறைய பேரை காலி பண்ணுறதுலாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சியர்சன் வாசித்தது வந்து ஒரு புதுவிதமாக இருந்தது. இந்த சிங்கம் போல் டன்டக்கு அப்படிலாம் அடிக்காமல் ஒரு ஃபாரின் கலாச்சாரத்தில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஹாலிவுட் மூவி மாதிரி இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. இவரே ஒரு ஃபஸ்ட்டு இன்னொருத்தரோட இது ஐடென்டிஃபை எடுத்துக்கிறாரு. ஆமாம், அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறப்போ கட்சியில் இந்த ஆள் ஐடென்டிஃபை நோன்றப்போ இவன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற அந்த ஹைப் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் என்னென்னா இவ்வளோ பெரிய படத்தை அருண் விஜய் அழகாக எடுத்துன்னு போயிட்டாரு. இருந்தாலும் மனசில் இது தலைக்கு கொடுத்துருக்கலாமே, வேறு லெவலில் இருக்குமே, பேர்லேருந்து ஃபுல்லாமே அப்படின்னு அந்த ஒரு சின்ன சாங்கி. ஓகே. அண்ட் நம்ம வந்துட்டு ஸ்வாகான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அருண் விஜய் பார்த்துருப்போம். ஸோ அந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது சில பேர் வந்து அவரோட படத்தில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அருண் விஜய்க்கே தெரியாமல் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே எங்கன்னா ஒரு இது பண்ணுவாங்க, இல்லைனா வில்ல அது மாதிரி எதனா ஒன்று போயிடுவார். ஆனால் இந்த படத்தில் முழுக்க இவரே சாப்பாடை போட்டு தண்ணி தெளித்து தட்டை கழுவி சவர் போட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு வயிற்று நக்கிட்டு போயிருக்காரு. அதனால் இதுதான் இவரோட உண்மையான பியூர் படமாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த படம் ரட்டத்தில் தாராளமாக பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு லவர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஆனால் போகிறப்ப என்ன ஆகுனா லவர்ஸை சுட்டு போயிடுவாங்க துப்பாக்கியால். பொண்ணுங்களை நம்பக்கூடாதுன்ட்டு. ஏன்னா கிளைமேக்ஸ் அதுதான் சொல்லுது. பணமா லவ்வரா நீ வச்சனா, ஒரு ஆம்பளைக்கிட்ட நீ இந்த கேள்வி கேட்டனா பணத்தை தூக்கி போட்டு எனக்கு உயிரே அவன் லவ்வர் தான் கட்டி பிடிப்பான். அதே ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டால் கொஞ்சம் யோசிப்பான். அந்த யோசிக்கிறதுக்கான விஷயம் என்னென்னா லவ்வர் எப்போ வேணால் ஒரு எத்தனை பேரை வேணால் சம்பாதிச்சிக்கலாம், பட் பணம் வருமாடா அப்படின்றது தான் நேசனமான உண்மை. அந்த ஒன்லைனில் இந்த படம் எடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இல்லை எப்படி இருந்தது? எனக்கு படம் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அவரும் அழகாக நடிச்சிருக்கிறாரு. விஜய்க்கு முன்னாடி வந்தவர் அருண் விஜய். இன்னும் அவருக்கு ஏன் நல்ல நாள் வரமாட்டுது, அந்த ஒரு மனசு கஷ்டம்தான். இவருக்கு ஒரு சீட் எடுத்து போட்டிருக்கலாம். இல்லை இவருக்கு ஏன்னா பீச்சில் போய் நைட்டு 1 மணிக்கு இல்லை சுடுகாட்டில் ஏன்னா ஒரு பரிகாரம் பண்ணினாச்சும் இவர் பெரிய ஆளாக வரணுமே, ஏன் வரமாட்டுறாரு? அது எல்லாமே திறமையாக தான். இந்த ஜனங்களுக்கு வேறு என்ன தான் வேணும் அப்படின்றது தெரியல. இதில் வந்து ஒரு அருண் விஜய் வந்து பணக்காரனாக காட்டுறாங்க, இன்னொரு அருண் விஜய் வந்துட்டு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி காட்டுறாங்க. இப்போ அதில் வந்து அந்த நார்மல் பர்சனாக இருக்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி லவ் இது கிடையாது, அதனால் உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. உடனே சடனாக வந்துட்டு இந்த இன்னொரு அருண் விஜய் மீட் பண்ணும்போது இவங்க வந்துட்டு அந்த அருண் விஜய் இடத்துல நம்ம போய் உட்காந்துக்கலான்னு ஒரு பிளான் சொல்கிறாங்க அந்த ஹீரோயின். இந்த மாதிரி போகுது. இப்படி வந்து க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் லவ் கம் இது மாதிரி போகுது. மியூசிக் வைஸ் நல்லா எடுத்திருக்காங்க. சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஸ்டண்ட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி சொல்லணுன்னா ஆக்டிங் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் வந்து செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்த எமோஷன்ஸ்லாம் காட்டியிருக்காரு. லவ் கடைசி வரைக்கும் லவ்வும் நிற்கிறாரு. ஆனால் அந்த ஹீரோயின் வந்துட்டு பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்க தான் ஒரு பெரிய மெயின் வில்லன் நினைக்கிறேன் இந்த படம். ஹீரோயின் தான் பெரிய வில்லன் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. மற்றபடி எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. U16ன்றதுனால ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா பிளட் ஷேட்ஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி என்ஜாயபுளாக வந்து வாட்சபுளாக இருக்குது. சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது.